ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தான் நம்ம இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ பைத்தான் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பைத்தான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு புரியும். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பைத்தான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுளில் போய்ட்டு, ரொம்ப சிம்பிள் தான். கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் பைத்தான் கொடுங்க. பைத்தான் அப்படின்னு என்டர் பண்ணோன்னே உங்களுக்கு கீழே python.org அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். அதில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. டவுன்லோட் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தனுடைய எல்லா வெர்ஷனும் இருக்கும். விண்டோஸ், மேக் ஓஎஸ், அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிடெக்ட் பண்ணிச்சு என்னோடய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் தான் அப்படிங்கிறத. அதனால் எனக்கு டேரெக்டாகவே இங்கே காட்டுது. இன்கேஸ் நீங்கள் மேக் ஓஎஸ் வச்சுருந்தீங்கன்னா மேக் ஓஎஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. உபுண்டு அதே மாதிரி லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதர் பிளாட்ஃபார்ம் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பைத்தன் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போங்க. விண்டோஸ் ஆர் அமுத்துனீங்கன்னா யூ கேன் கோ டு கமெண்ட் ப்ராம்ப்ட். சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள், என்டர் கொடுங்க. இப்போ நான் python -v அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே என்னென்னு சொல்லுதுன்னா, பைத்தன் வாஸ் நாட் ஃபவுண்ட், ரன் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, என்னுடைய சிஸ்டமில் பைத்தன் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நீங்கள் விண்டோஸில் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் போய்ட்டு நீங்கள் இப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பைத்தன் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணி வச்சுட்றேன். இப்போது டவுன்லோட்ஸில் போய்ட்டு பைத்தன் 3.9.5 அப்படிங்கிற லேட்டஸ்ட் வெர்ஷனை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்கேஸ் நீங்கள் பைத்தன் 2 அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் பைத்தன் 3.9.5 டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய பைத்தன் இங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை நான் இப்போ போய் பார்க்குறேன். பார்த்திங்கன்னா அந்த பைத்தன் எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு அந்த ஃபைலு. இந்த ஃபைலை இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நம்ம யூஸ் பண்ணுறது விண்டோஸ் அப்படிங்கிறனால அந்த பார்த்து கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் நோ அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய பைத்தன் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ என்னுடைய பைத்தன் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நான் க்ளோஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ போய் நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் உங்களுக்கு மேக் ஓஎஸ்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுடைய இதில் போய் பாருங்கள். நான் இப்போ என்னுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு பைத்தன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்ஸ்டால் ஆகலைன்னு தான் சொல்லி வருது. ஏன்னா நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து எக்ஸிட் ஆகலை. ஸோ நான் எக்ஸிட் ஆகிட்டு திரும்ப நான் பைத்தன் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பார்க்க போகிறேன். python -v அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது நம்மளுடைய சிஸ்டமில் பைத்தன் டவுன்லோட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தன் 3.9.5 வெர்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இங்கே தெரியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பைத்தன் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு போடணும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.